இன்று வெற்றிக்கு பல வழிகள் இருக்கலாம். ஆனால் கல்வியின் வழி கிடைக்கப்பெறும் வெற்றி தலைமுறை தாண்டி ஒருவரை உயர்த்தும் என்பதற்கு உதாரணமாய் ஒரே வீட்டில் இன்று 2 எழுத்தாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள். ஆம், ஓய்வு பெற்ற ஆசிரியரான முனைவர் அப்பாராவ் சன்னாசி த ரப்பர் எஸ்டேட் பாய் என்ற புத்தகத்தையும், அவர் தம் மகள் மருத்துவர் நிஷாந்தி டிவினிட்டி இன் டைவர்சிட்டி என்ற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கின்றனர். தந்தையும் மகளும் ஒரு சேர புத்தக வெளியீடு செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அவங்க சிறு வயசுலேருந்து நான் வந்துட்டு புராண கதைங்க, இந்த ராமாயண கதைங்கள்லாம் என் மகளுக்கும் என் மகனுக்கும் சொல்லி தருவேன். பேசியிருக்கோம். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க மகன் வந்துட்டு ஃபார்ம் 5 முடிஞ்சோடனே என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணோம்ல இந்த ரிசல்ட்ஸ்க்காக. அந்த டைமில் நான் சொன்னேன் என் மகிட்ட, அம்மா வை டோன்ட் யூ ரைட் அபவுட் த இந்து காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனாங்க. மகன் வந்துட்டு சிறு வயசுலேயே நான் ஆர்ட் கிளாஸ்க்கு அனுப்பினேன் அவங்கள. அந்த ஆர்ட் கிளாஸை போன பிறகு அவங்க வந்துட்டு அந்த படம் நல்லா வரைவாங்க, கலர் அடிப்பாங்க, சைன் அடிப்பாங்க. இட்ஸ் குட் இன் ஆர்ட். அப்போ அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கிட்டு தான் இந்த புத்தகத்தையே அவங்க ரெடி பண்ணாங்க. அது நான் என்னோடய உதவி வந்துட்டு அவங்களுக்கு எழுதுறது நான் வந்து எடிட் மட்டும் பண்ணியிருந்தேன், அந்த கொரெக்ஷன் மட்டும்தான். ஆனால் மெத்ததெல்லாம் அவங்க தான் சொந்தமாக செஞ்சாங்க. என் புத்தகத்தில் முக்கியமாக வந்துட்டு நான் எழுதுறது வந்துட்டு நம்ம இந்தியன் பாய்ஸ்க்காக தான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான். நம்ம ஏழை குடும்பம் வந்தால் கூட நான் ஏழையில்தான் வந்தேன். நான் எங்கள் பேரண்ட்ஸ் ரப்பர் டைப்பர்ஸு. ஆனால் அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நான் ஊக்கமாக படித்தேன் நான். அப்போ அதே மாதிரி நம்ம தமிழ் பையங்க, நம்ம இந்தியன் பாய்ஸு, நீங்கள் வந்து காரணம் சொல்லக்கூடாது. பாவர்ட்டி இஸ் நாட் அ ரீசன். நீங்கள் படித்து முன்னேறலாம். அப்போ அந்த ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் புத்தகத்தை எழுதினேன். ஆனால் அது எப்படி படித்தா கரெக்டாக வந்துடலான்னு சொல்லிட்டு அது என் புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் பண்ண வந்துடும். தோட்டத்தில் பிறந்து சிகரத்தை தொட்ட முனைவர் அப்பாராவின் வாழ்க்கை வரலாறே த ரப்பர் எஸ்டேட் பாய் புத்தகத்தின் உள்ளடக்கமாகும். இந்த புத்தகம் வெளியிடப்பட்டதன் நோக்கம் பால்வெட்டியின் மகனாக பிறந்து பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளரானது வரை தனது சுயசரிதை இன்றைய இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதேயாகும். ஆங்கில பள்ளியில் தனது கல்வியை தொடங்கிய இவர் ஓய்வு பெற்ற பின்பும் மலாயா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டப்படிப்பை தொடர்ந்து சாதனை புரிந்திருக்கின்றார். இவ்வேளையில் தம்மை உருவாக்கிய மறைந்த தம் பெற்றோருக்கும் எப்பொழுதுமே ஆதரவாய் இருந்த தம் மனைவிக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார் இவர். அந்த புத்தகம் வந்துட்டு எழுதுனது காரணம் வந்துட்டு என் வரலாறு, என் லைஃப் பற்றி, எப்படி எஸ்டேட்டில் இருந்தோம், எப்படி படித்தேன், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு எழுதினேன். படித்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். எஸ்டேட்டில் எப்படி கஷ்டம் இருக்கும், எப்படி படிக்கணும், என்னென்னா வாட் த டிஃபிகல்ட்டிஸ் வி ஹேவ், அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க படிப்படியே முன்னேறலாம். அப்போ முன்னேறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. என்னோடய ஜேர்னி மட்டும் வழக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் ரொம்ப பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புத்தகத்தை படித்த பிறகு பாராட்டினாங்க, யூ ஹேவ் டன் அ கிரேட் திங்னு. ஏன்னா 65 வயசில் தான் நான் பிஹெச்டி பட்டமே எடுத்தேன் நான். எங்கள் அப்பா மரம் வெட்டினார், ரப்பர் டேப்பை, மாதவ் சார் ரப்பர் டேப்பை. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. எங்கள் அப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்தியாவில் பிறந்தார். அவங்க வந்துட்டு மலேசியாவுக்கு வந்த பிறகு எல்லாம் எஸ்டேலுங்க அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு. ஐயா நீ நல்லா படிக்கணும், படித்தா தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஊக்கம் கொடுத்தனால. ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், படிக்கணும், படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுப்பார். அப்போ அவர்னால படித்து படிப்படியாக நான் முன்னேறினேன். என்னோடய வெற்றி வந்துட்டு முக்கால்வாசி அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். மை சக்ஸஸ் ஐ மஸ்ட் கிவ் the due credit to my wife. அவங்க வந்துட்டு she didn't complain to me, her demands are not much. அவங்க வந்துட்டு என்னோடய வழி கொடுத்துட்டாங்க. நான் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கல. she took care of my children. ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. தமது தந்தையின் எழுத்தாற்றின் பால் இருப்பு கொண்ட பேனா பிடித்த மருத்துவர் தான் மருத்துவர் நிஷாந்தி. சுங்கைபுலோ பொது மருத்துவமனையில் நரம்பியல் மருத்துவராக பணிபுரியும் இவர் ஆன்மீகத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் 108 இந்து கடவுள்களை பற்றி எழுதிய நூல்தான் டிவினிட்டி இன் டைவர்சிட்டி. இந்நூலை வெளியிடுவதற்கு இவருக்கு சுமார் 17 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. காரணம், இந்த புத்தகத்தை எழுதியதோடு அல்லாமல் அதற்காக சித்திரங்கள் அனைத்தையும் இவரே வரைந்துள்ளார்.
இதனிடையே இந்நூல் இந்து மதம் மற்றும் பிற மதத்தினருக்கும் நம் கடவுள்களை பற்றிய அறிமுக விளக்கமாக அமையும் என்கிறார் நிஷாந்தி. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லிட்டு கதைகளாக புராணத்தை படித்து போதும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது தான் இந்த இப்போதைக்கு இந்த புக்கு ப்ரொடியூஸ் பண்ணது. எனக்கு 17 வருஷம் எடுத்துச்சு. எஸ்பிஎம் முடித்த கையோட அந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற அந்த டைமில் ஏதாவது செய்யலாமே, ஏன் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசும்போது தான் அவர் இந்த ஐடியா கொடுத்தாரு. நம்ம இதை பற்றி எழுதலாமே, கடவுள் பற்றி ஒரு சிறிய அளவுக்கு ஆர்டிக்கல் எழுதலாமே. அப்புறம் அந்த டைமில் நான் நல்லா ஓவியமெல்லாம் நல்லா வரைவேன். ஆர்ட் கிளாஸ்க்கெல்லாம் போனனால அந்த ஒரு ஹாபி ப்ராஜெக்டாக மாற்றலாமேன்னு சொல்லிட்டு 108 பொதுவாக வழிபடுற கடவுளை ஹிந்து கடவுள்கள் சூஸ் பண்ணி அவங்கள பற்றின ஆன்மீக பொருள், அவங்களோட பற்றின வரலாறு விஷயம் எல்லாம் எழுதி அவங்களுக்கு ஏற்ற வரையம், அதாவது ஓவியத்தை வரைஞ்சி புத்தகமாக பப்ளிஷ் பண்ணது. முக்கால்வாசி நம்ம மலேசியன் இந்தியன்ஸும் சரி, நம்ம மலேசியன் நான் இந்தியன்ஸும் சரி, நான் ஹிந்துஸும் சரி, நம்மளுக்கு நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி என்ன நடக்குது, யார் இவங்க அந்த மாதிரி கேள்விகள் உண்டு. ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ஒரு புஸ்தகமோ இல்லை கரெக்டான ஒரு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த புக்கோட மெயின் ஆப்ஜெக்டிவ் இன்ட்ரடியூஸ் ஒரு கடவுளை பற்றின விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது விநாயகர்னா யார், குபேரன்னா யார், எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மி காசு கொடுக்குற கடவுள். ஆனால் அவங்க அவ்வளோ மட்டும் தானா? சில பேருக்கு தெரியும் அவங்க விஷ்ணுவோட ஒய்ஃப், விஷ்ணுவோட சக்தி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வேறுபட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த புஸ்தகம். அப்பா ஒரு வாத்தியாரனால அவர் தான் என்னோடய புக்கோட எடிட்டர் அண்ட் ஆல்சோ பப்ளிஷர். ஆஸ் அன் எடிட்டர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவருக்கு இந்த மிஸ்டேக்ஸு அந்த லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஆஸ் அ ஆத்தர் அவர் எனக்கு சீனியராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வழிபாடாக ஒரு கைடன்ஸாக இருந்தார். அண்ட் அதுக்கும் மேலே அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சில டைமில் நம்ம இந்த டாப்பிக்கோ இல்லை இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பேர் இல்லை உன் வயசு ரொம்ப குறைவாக இருக்குது, நீ ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு அந்த மெச்சூரிட்டி பத்தாது உனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் 17 வருஷம் எடுத்தேன்னா முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். அவங்க இல்லாமல் நான் இந்த புக்கு ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணி இருக்க முடியாது. அதுக்கும் மேலே ஆர்ட் விஷயத்தில் ஒரு கட்டத்தில் 108 பெயிண்டிங்ஸ் செய்கிறது சுலபமான விஷயம் இல்லை. அதுலேயும் நம்ம கடவுளுங்க எல்லோரும் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அம்மா இந்த சாரிக்கு நீ இந்த ப்ளவுஸை போடு, இந்த வளையல் இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எங்கள் அம்மா ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்னை கேட்டிங்கன்னா முக்கிய காரணம் புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா. ஃபவுண்டர் 500 கழகத்தைச் சேர்ந்த நீனா அசாட் இந்த புத்தகங்களை சந்தைப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். பிற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாம் இந்த புத்தகங்களை சந்தைப்படுத்துவதன் நோக்கம் ஒரு மகளுக்கு தந்தை முன் உதாரணமாய் விளங்குவதை இந்த உலகம் பின்பற்ற வேண்டும் என்பதே ஆகும் என இவர் கூறுகிறார். I'm actually quite excited to promote this book because for me it's just not a book, it's actually a collection of a father and a daughter. It actually is an inspiration of wisdom and is being channeled to his daughter in bringing out the best in her, which is it's something very unique. How many families we can see a father motivates a daughter to come up with a book which is so diversified. And I think every families in Malaysia should, those from the Indian mythology or background from the Indian culture, should actually get this book for themselves in their house to promote divine wisdom. And if it comes in a promo package for the father and the daughter, because
there's a lot of values that we can talk about, like self-determination, desire, and then discipline, perseverance, and how they actually focus to get into the aims. So I would say that it's actually, we are very proud to pronounce this book in Malaysia or bring forward, because it's a Malaysian emblem. And I like to share with many of the family members out there to get this book from our marketing division. பால்மர காட்டிலே பாதை அமைத்து விண்மீனை எட்டிப்பிடித்த கதாசிரியரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட த ரப்பர் எஸ்டேட் பாய் புத்தகம் நிச்சயம் இன்றைய இளைஞர்களுக்கு கலங்கரை விளக்காய் அமையும். அதே நேரத்தில் அவர் தம் மகள் மருத்துவர் நிஷாந்தி தந்தை தாயின் வழிகாட்டலில் ஆன்மீகம் பேசும் மருத்துவராய் திகழ்ந்து இந்து கடவுள்களின் வரலாற்றினை மையப்படுத்தி இயற்றிய டிவினிட்டி இன் டைவர்சிட்டி என்னும் புத்தகம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும்.